எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணமாஸ் விளக்கில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன். தங்கச்சி வீட்டிலிருந்தே பார்த்திங்கன்னா சிறுதொழில் செய்கிறாங்க. பெண்கள் வந்து அவசியம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்க வேண்டிய வீடியோ. வீட்டிலிருந்தே நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சிறுதொழிலை எடுத்து செய்யுங்க. நல்ல லாபகரமான தொழில். நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம இந்த தொழிலையும் பார்த்துக்கறலாங்க. வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும். கை நிறைய வருமானமும் கிடைக்கும். நம்ம வெளியில் போய் தான் சம்பாதிக்கணும்னு இல்லை. பெண்கள் நினச்சா வீட்டிலிருந்தே சம்பாதிக்கலாம். நம்ம வந்து கடைகளுக்கு இந்த 1 கிலோ பாக்கெட் கொடுக்குறது ஒரு லாபம் கிடைக்கிது நமக்கு. இதே இது பாக்கெட் பண்ணி வச்சு நம்ம கொடுத்தோம்னா இதிலிருந்து ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் தங்கச்சி இந்த மாதிரி பாக்கெட் போட்டு 5 ரூபாங்க இந்த ஒரு பாக்கெட்டு. சின்ன சின்ன பாக்கெட்டு தான். இந்த கடைகள்லாம் பெட்டி கடைகளில் இந்த தொங்க விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, 5 ரூபா 10 ரூபாய்க்கு நம்ம அப்படியே ஒரு 5 ரூபாயை கொடுத்துட்டு ஒன்றை பிடுங்கி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பாக்கெட் போட்டு கொடுக்குறாங்க. இதுலேயுமே ஒரு லாபம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக நிறைய பார்த்திங்கன்னா இந்த பொரி, சிப்ஸு, அப்புறம் இன்னும் நிறைய பண்ணி இந்த கலர் கலர் அப்பளம் இது எல்லாமே தங்கச்சி வீட்டிலையே பொரித்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ டைம் இல்லாத காரணத்தினால சும்மா இந்த மாதிரி வர்ற பொருளை மட்டும் பாக்கெட் பண்ணி கொடுக்குறாங்க. பாருங்கள், இந்த பட்டாணி, இந்த மசால் சுண்டல், அதுக்கப்புறமா இந்த உப்புக்கல்லை, இது எல்லாமேவும் இப்போதைக்கு 2 கிலோ மட்டும் பாக்கெட் போட்டு வச்சிடலாமேன்னு எல்லாமே 2 பாக்கெட் எடுத்து நம்ம நானும் தங்கச்சியும் போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் பாப்பாவங்களும் வந்தாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி கிலோ கணக்கில் வாங்கிட்டு போவாங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. ஸ்நாக்ஸ் பிள்ளைகள்லாம் சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி தான் பாக்கெட் போட்டு இந்த மிஷின் இருக்குங்க ஒட்டுறதுக்கு, அதில் அப்படியே தங்கச்சி ஒட்டி வச்சு விட்ருவாங்க. தங்கச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா வேகமாக போடுவாங்க. எனக்கு அந்தளவுக்கு வேகம் வரலை. நான் மெதுவாக தான் போடுவேன். அவங்க டெய்லியும் போடுறனால சீக்கிரம் போட்டு டக் டக்குன்னு அந்த மிஷினில் ஒட்டிடுவாங்க இந்த கரண்ட்லேயேவும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் இல்லைங்க, இந்த விளக்கில் தான் தீபம் ஏற்றி அதில் அப்படியே பொசுக்கி ஒட்டி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒவ்வொன்றா பொருள் வாங்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் நம்ம அந்த மாதிரி தாங்க செய்யணும். எடுத்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம தொழில் ஆரம்பிக்கிறோம்னா எல்லா பொருளையுமே வாங்கி நம்ம புதுசாக பண்ணணும்னு இருக்கக்கூடாது. படிப்படியாக தான் நம்ம முன்னேறணும். இந்த மாதிரி பாக்கெட் போட்டு கொடுக்குறதுல ஒரு சின்ன லாபம் கிடைக்கும். நம்ம சும்மா இருக்கும்போது இதையும் செய்யலாமேன்னு தங்கச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இது பார்த்திங்கன்னா சின்ன ஐட்டமெல்லாம் வாடகைக்கு கேட்கும்போது இந்த மாதிரி பாக்கெட் போடும்போது திடீர்னு ஆளுங்க வருவாங்க. அதையும் போய் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும். பகல்லையோ நைட்டோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்தால் போதும்க்கா, நான் பாக்கெட் போட்டுருவேன் அப்படின்னு தங்கச்சி சொன்னாங்க. வேகமாக பார்த்திங்கன்னா ஸ்பீடாக அப்படியே அள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கவர் அப்படியேவும் ஓப்பன் பண்ணி எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கவரை எடுக்கிறதுக்கேவும் அதை ஓப்பன் பண்ணவே எனக்கு ரொம்ப டைம் எடுத்துங்க. ஏன்னா அது ஒட்டிக்கிட்டு இருக்குமா, அதை எடுக்க கொஞ்சம் சிரமம் இருந்தது. அவங்க சர்வீஸ் ஆனனால டக்குன்னு தங்கச்சி போட்டுக்கிட்டே இருந்துச்சு. பாப்பாவங்களுமே அதே மாதிரி தான். எங்கள் சின்ன பாப்பாலாம் பார்த்திங்கன்னா தங்கச்சியோட பாப்பா அதெல்லாம் போட்டுச்சுன்னா சீக்கிரமாக போட்டு முடிச்சிருமாங்க. லேசாக மெதுவாக தான் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் போடுறது வந்து வேகமாக வேலை முடியும்னு தங்கச்சி சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் பாப்பாவங்களையும் கூப்பிட்டு படிக்கிற நேரம் போக டைம் இருக்கும்போது வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க 2 பேருமேவும். இருந்தாலும் வேலை அதிகமாக செய்ய மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க. அதாவது பேசாமல் சும்மா கூட உட்காந்துருக்காங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க யாருங்க அந்த மாதிரி ஓடி ஆடி வேலை செய்கிறாங்க? கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்க தான் பார்த்திங்கன்னா படிக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு தோட்டத்து வேலை, வீட்டு வேலை, அது இதுன்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டவுனில் இருக்கிற பிள்ளைங்க எதுவுமே கண்டுக்கிற மாட்டேங்குதுங்க. அதுக்கு பாட்டுக்கு அசால்ட்டாக தங்கச்சி பிள்ளைங்கெல்லாம் அசால்ட்டாக செய்யவே மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணுறது? நினச்சா வந்தால் கூட வந்து உட்காந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பேசாமல் அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு இருப்பாங்க. நானும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தங்கச்சி கூட அப்படியே பாக்கெட் போட்டுக்கிட்டு அப்படியே 2 அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேங்க. நல்லா இருந்துச்சு. பேசிக்கிட்டே நானும் தங்கச்சியும் போட்டோம். தங்கச்சி வீட்டுக்காரரும் பார்த்திங்கன்னா தங்கச்சி பாக்கெட் போடும்போது ஃப்ரீயாக இருந்தாருன்னா வந்து கூட ஹெல்ப் பண்ணுவார். அங்கே பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு அவர் ரியல் எஸ்டேட்டுக்கு போகிறாருங்க. இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒத்துழைச்சா தான் பிஸ்னஸை வந்து நல்லா கொண்டு போக முடியும். நீங்கள் பெண்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா இந்த தொழிலை நீங்கள் தாராளமாக செய்யலாம். நல்ல லாபகரமான தொழில் தாங்க. வீட்டில் இருந்தேவும் நம்ம பெண்கள் சம்பாதிக்கலாம். உப்புக்கல்லை இப்போ பாக்கெட் போட போகிறோம். இன்னும் இந்த ஒரு பாக்கெட்டு தான் அங்கே இருக்குது. ஃபுல்லாக போட்டாச்சு. ஃபுல்லாக பாக்கெட் போட்டதுக்கப்புறமா தங்கச்சி சரங்கோர்த்து வச்சு விட்டுருவாங்க. பாருங்கள், இப்படி தாங்க சரங்கோர்க்கணும். கோணுசியில்
பாக்கெட் போட்ட கவரை கோர்த்து அதுக்கப்புறமா நரம்ப கோர்த்து கட்டி வச்சிடுறாங்க. இதுதான் சரம் கோர்க்கிறது. அப்படியே வியாபாரி வர்றவங்க அப்படியே எத்தனை சரம் வேணுமோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்குருவாங்க. இதைத்தான் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டி கடைகளில் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா, அதுதான் இது. இப்போ கடையில் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இதுதான் என்னோட தங்கச்சியோட வேலைகள். கடையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் இருக்குது, தங்கச்சி எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை போய் பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நம்புகிறேன். என் தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா டெய்லரிங்கும் தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சின்ன தங்கச்சி பெரிய தங்கச்சி 2 பேருமே டெய்லரிங் பழகிட்டாங்க. ஆனால் கல்யாணம் முடிச்சுட்டு வந்து தைக்கலைங்க. ஏன்னா பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தனால டெய்லரிங் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இடையில வீட்டில் இருக்கிற துணி பாப்பாங்களது தங்கச்சிங்களது தச்சுக்கிருவாங்க. இருந்தாலும் ப்ளவுஸ் எல்லாம் தைக்க டைம் இருக்காது. அது மட்டும் வெளியில் கொடுத்து தச்சுக்கிருவாங்க. இப்போ துணி வியாபாரம் பண்ணுறனால புது துணி வாங்குவாங்க இல்லையா, அந்த ஓரம் அடிக்கிறது, அதுக்கப்புறமா சுடி டைட்டாக கொஞ்சம் லூஸாக இருந்தால் டைட் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் அடித்து கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ எனக்கு தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நைட் ட்ரெஸ்ஸு, சுடி டாப்பு இது எல்லாமே புதுசு கொடுத்தாங்க தங்கச்சி. நான் தான் எனக்கு அடித்து கொடுக்குறேன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் அவசியம் கைத்தொழில் ஒன்று கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் டெய்லரிங் கற்றுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ எல்லாம் டெய்லரிங் தைக்கிறதுக்கு இவ்வளோ ரேட் கூலி கேட்குறாங்க. நம்ம வீட்டளவு தைச்சாலே போதுமே, அந்தளவு போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்மு, இந்த கோக்காளி இது எல்லாமே தங்கச்சிங்க வாடகைக்கு கொடுக்குற பொருள் தான். இது எல்லாமே வெளியில் உள்ளே வைக்க முடியாது. இது எல்லாமே வெளியில் வச்சுட்ருக்காங்க. இந்த கோக்காளிக்கு இந்த ஊரில் என்ன பேர் சொல்கிறாங்கன்னா, கிணத்துக்கடவில் குதிரைன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கோக்காளின்னு சொல்லுவாங்க. எனக்கு புதுசாக இருந்துச்சு, இது என்ன குதிரைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. கொஞ்சம் சிரிப்பு வந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சரி, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க, எல்லாம் பாஷை இருக்கும் இல்லையா, அதனால். இங்கே பக்கத்துலேயே பாருங்கள் இந்த கார்டன் மாரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்க. பக்கத்தில் மலை கோயில், முருகன் கோயில் இருக்குங்க. இந்த தடவை வந்து போக முடியல. வீடு பக்கத்துலேயே தாங்க இருக்குது, பஸ் ஸ்டாண்டு பக்கம். நான் அடுத்த தடவை வந்தால் போகணும். என்னோட தங்கச்சியோட உழைப்பு பிடிச்சிருந்தால் லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பாய், நன்றி, வணக்கம்.